அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ இந்த கால சர்ப தோஷத்தை தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ராகு கேதுக்குள் கிரகங்கள் அடங்கி நின்றால் அதுவே கால சர்ப யோகம் என்று சொல்லப்படுகிறது. முழுமையான கால சர்ப ஜாதகர் தரித்திர ஜாதகமாய் ஆய்விடுவது உண்டு, கருத்தில் கொள்ளுங்க. அதாவது ராகு நின்ற வீடு தலையாகவும் கேது நின்ற வீடு வாளாகவும் கிரகங்கள் உடம்பில் மறைத்து இருப்பது போலவும் கால சர்ப யோகம் வர்ணிக்கப்படுகிறது. ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கிவிட்டால் ராகு கேதுகளை மீறி மற்ற கிரகங்கள் பலன் செய்யாது என்பதால் கால சர்ப யோகம் தர்திர யோகம் என்று சொல்லப்படுகிறது. கால சர்ப யோகம் பங்கம் ஏற்படுதல் என்றால் ராகுக்கோ கேதுக்கோ முன்னால் ஒரு கிரகமாவது அவங்களுக்கு தவறி வந்துவிட வேண்டும். இவர்கள் ஆயுளில் பிற்பகுதியில் வசதியாக இருந்தால் முற்பகுதியில் கஷ்டப்படுவார்கள், முற்பகுதியில் வசதியாக இருந்தால் பிற்பகுதியில் கஷ்டப்படுவார்கள். இது கால சர்ப தோஷத்தின் உண்மை. ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா இதுதான் முற்பகுதி பிற்பகுதியில் தான் பாக்கியத்தை கொடுக்கும். வாழ்நாள் முழுதும் அவங்களுக்கு கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாங்க, வாழ்நாள் முழுதும் சுபத்தை அனுபவிக்க முடியாது. இது காலத்தின் அடிப்படையில் பொருந்தது. நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இப்போ இருந்தாலும் இந்த அடிப்படையில் பிற்பகுதியில் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம், கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.